அதாவது இணையதள கூலிப்படைன்னு தான் அவங்களை இப்போ வந்து ஐடிவிங்க சொல்கிறாங்க. பொய் செய்திகள் இல்லைன்னா தனிமனித தாக்குதல், அதுக்கப்புறம் கூலிப்படைகள் நிறையா வச்சுட்டு இதுதான் இந்த அந்த ஐடிவிங்கோடைய நீட்சி தான் இது அப்படின்றது தான். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்கிறதுனாலேயே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அங்கே போகாது. இதைத்தான் ரொம்ப பாசிட்டிவாக டிஎம்கே இவ்வளோ நாள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அது டெஃபினட்டாக விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அன்புமணி எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்காரு. அன்புமணியே கட்சி விட்டு நிற்கிறாங்கன்னா என்ன பண்ணுவது? அந்த பொறுப்பு, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? இப்போ இன்னைக்கு இங்கே மற்ற கட்சிகளுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்கோ, மற்ற ஓட்டர்ஸுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்கோ, அதே மாதிரி விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இங்கே வருதுல்ல, அதனால் போவாங்க. பேசிக்காக விஜய் வந்து கிறிஸ்டியன் அடையாளத்தோடு வர்றாரு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் ரெட் பிக்ஸின் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் லியோ. சார், நீங்கள் வந்து இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக இருக்கீங்க. தொடர்ந்து தமிழக அரசியலை வந்து பார்த்துட்டு வரீங்க. எப்பொழுதுமே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுக்கு இடையே மோதல் வந்து கருத்தியல் ரீதியாக இருக்கும். நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சேன், நாங்கள் என்ன செஞ்சோம், எங்கள் சித்தாந்தம் பெரிய சித்தாந்தமா, உங்கள் சித்தாந்தம் பெரிய சித்தாந்தமான்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரியான தான் இருக்கும், கருத்தியல் பூரா இருக்கும். ஆனால் தற்போது வந்து இந்த உருவ சித்திரம் திமுக சார்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு பட்டாப்பட்டி ட்ரௌசர் போட்ட மாதிரி பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி அதிமுக ஐடிவிங் தரப்பில் வந்து அவங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு மேலாடி இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தனிமனித தாக்குதல், உருவ சித்திரத்தை, கேலியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இதற்கு முன்பு இந்த கலாச்சாரம் இருந்திருக்கு. எப்படி இருந்ததுன்னா, அதிகபட்சம் போஸ்டர் ஓட்டுவாங்க. போஸ்டர் கூட இது மாதிரி ஆபாசமாலாம் பண்ண மாட்டாங்க, வார்த்தைகளில் இருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் சர்ச்சையாக இருக்கும். அப்புறம் போலீஸ் போய் கிழிச்சிருவாங்க, இல்லைனா கட்சிக்காரங்களை போய் கிழிச்சிருவானுங்க. அது ஒரு பரபரப்போடு முடிச்சிட்டோன்னு வைங்களேன். உருவ பொம்மை இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போது எல்லா கட்சிகளுக்குமே ஐடி விங்னு ஒரு ஸ்பெஷல் விங்கு, அதுக்கு வந்து நிறைய பேர் வேலையும் செய்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்ன, அதை யார் மானிட்டர் பண்ணுறா? இப்போது ஒரு பத்திரிகையில் ஒரு கேலி சித்திரம் வர, இப்போது பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸே சொல்கிறேன் நான். பொலிட்டிக்கல் கார்ட்டூன் வருதுன்னா அதை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு எடிட்டர் இருப்பார். அந்த எடிட்டரில் இந்த கார்ட்டூன் வந்து கேலியை மட்டும்தான் சொல்லுதா, இல்லை தனிமனித தாக்குதல் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஓகே இதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்வாங்க. இப்போ இந்த ஐடி விங்கில் அப்படி ஒரு யாராவது இருக்காங்களா? அவன் அதிகபட்சமாக அவமானப்படுத்துறது தான் அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் பாயிண்ட்டாக மாறுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதிகபட்ச அவமானம் தான் அதிகபட்ச ஷேரில் போகுது, இல்லைனா வியூஸில் வருது. அதுதான் அவருக்கு இன்சென்டிவாக அங்கே மாறுது. அவர் என்கரேஜ் பண்ணப்படுறாரு. அப்போ அடுத்த முறை இதை விட பெட்டராக நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதை இன்னும் வல்கராக யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த ஐடி விங் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரிஜினல் ஐடியாஸ் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் ஐடியா வந்து இப்போ மறந்துட்டு போட்டு அடிக்கிறது. அதாவது இணையதள கூலிப்படைன்னு தான் அவங்களை இப்போ வந்து ஐடிவிங்க சொல்கிறாங்க. அதற்கென்று இப்போது ஐடிவிங்கோடைய வேலை இந்த சோஷியல் மீடியா, இணையதளம் வழியாக கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா இந்த யங் குரூப் அங்கே இருக்கிறாங்க, அந்த குரூப்புக்கும் இந்த சோஷியல் மீடியா வழியாக கருத்துக்களை எடுத்துகிட்டு போய் சொல்கிறது தான் அவங்க. அதுதான் உருவாக்கப்பட்டதோட நோக்கம். இன்றைக்கி அவங்க எப்படி செயல்படுறாங்க? பொய் செய்திகள் இல்லைன்னா தனிமனித தாக்குதல், அதுக்கப்புறம் கூலிப்படைகள் நிறையா வச்சுட்டு இதுதான் அந்த ஐடிவிங்கோடைய நீட்சி தான் இது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க சார். இப்போ வந்து ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கருத்தில் ரீதியாக இருந்துச்சு, மோதிப்பாங்க, தலைவர்கள் கூட அந்த பேச்சு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அறிக்கைகள், 2ஆம் கட்ட தலைவர் ஒரு ஏரியாவில் ஒரு மாவட்ட செயலர் இருந்தாங்கன்னா 2 மாவட்ட செயலருக்குள்ள பிரச்சனை வரும், அது போஸ்டரில் வெளிக்காட்டுவாங்க. இப்போ இது வந்து இணையதளத்தை வந்திருக்கு, காருனா வந்திருக்கு. இதோட அடுத்த கட்டம் என்னமா இருக்கும்? இது ரொம்ப மோசமாக போகும். இப்போ நம்ம இது எல்லாமே எங்கேருந்து வருது? அமெரிக்கன் பாலிடிக்ஸில் தான் வருது. ஐடி விங்லேருந்து சோஷியல் மீடியா விங் எல்லாம் வந்து அமெரிக்காவில் உள்ள அரசியல். அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இப்போ வந்து கேமரா போட்டு அனுப்பிடுறாங்க ஆள். எதிர்கட்சியை போய் நீ வந்து ஸ்பை பண்ணிட்டு வா, அவனை வந்து ஹனி ட்ராப் பண்ணு, அவன்கிட்ட வந்து லஞ்சம் கொடு, இப்படிலாம் சொல்லி வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இங்கேயும் வரும். திஸ் வில் கம் அடுத்த லெவலில். அதுதான் சொந்த கட்சிக்காரனே நம்ப முடியாமல் போயிடும் தலைவர்களால். அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. சரிங்க சார். அடுத்ததாக வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பார்த்து 2 நாளுக்கு முன்னாடி ஜெகன் மூர்த்தி அவர்களும் புரட்சி பாரதம் அவர் ஏடிஜிபி ஜெயராமன் என்பவரும் அவர் வந்து ஏடிஜிபி ஒரு சிறுவனை கடத்தியதாகன்னு சொல்லி
உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உயர்நீதிமன்றம் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண மக்கள் உங்களை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதே போல் அந்த காவல்துறை உயர் அதிகாரி வந்து கைது சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கைது செய்யலை. ஆனால் உச்சநீதிமன்றத்தை வந்து அது அவசர வழக்காக வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றத்துக்கு கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது உரிமை இல்லை, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அது காவல்துறை இடையே இருக்க மோதல், அதனால தான் அந்த ஏடிஜிபியை வந்து உள்ளே வச்சுருக்காங்க, உள்ளே கொண்டு போனாங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருமாவை தாண்டி எந்த ஒரு தலித் இயக்கங்களும் வளரக்கூடாது, அதனால் வந்து அவரை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து செயலோட வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இந்த வழக்கில் ஒன்று ரொம்ப முக்கியமானது என்னென்னா, கடத்தல் தானே வழக்கு. ஆமாம், அதானே வழக்கு, கடத்தல் தானே வழக்கு. அந்த வழக்கை கம்ப்ளைண்ட் ஒருத்தங்க இருப்பாங்களே, ஒரு அம்மா, அந்த பையனுடைய அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுக்குது. இப்போ திருவள்ளூர் கோர்ட்டில் நினைக்கிறேன், திருவள்ளூர் கோர்ட்டில் இவங்க ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த தாக்கலில் இது கடத்தலே கிடையாது, என் பையனை வந்து அவங்க அடிக்கவும் இல்லை, தூக்கிட்டு போன பிறகு ஏதாவது காரில் கூப்பிட்டு போனால் நான் தான் அவசரப்பட்டு பயத்தில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அவங்களுக்கும் அது ரெண்டாவது பூவை மூர்த்திக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு பிரமாண பத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அதோட அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுல. அப்படிதானே? நான் தான் புகார் கொடுக்குறேன், புகாரே ஒன்றும் இல்லைங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சொன்னால் அதுக்கப்புறம் அதை வந்து நீதிமன்றத்திலே தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்திலே தாக்கல் பண்ணாங்க. அவங்க இது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்றது அவங்க சொல்லிட்ட பிறகு அப்போ அது எனக்கு லீகலாக தெரியல. அதுக்கப்புறம் எப்படி இந்த கேஸு அவங்க இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வருது. அந்த ஏடிஜிபி வந்து எந்த அடிப்படையில் அவர் கார் கொடுத்து அனுப்பிச்சாருன்னு தெரில. ஐயோ கொஞ்சம் சரி, இதுதான் பேஸ். இந்த அடிப்படையில் இது கடத்தல் இல்லை அப்படின்றதான் அவங்க தாயார் பிரமாண பத்திரம் கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அப்படி இருக்கும்போது இது எப்படி கேஸ் ஆகும்? சரிங்க சார், அதுவே கேள்விக்குறி இல்லையா? ரெண்டாவது நீதிபதி வந்து அவர் கூப்பிட்டு அனுப்பிச்சார்ல, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பேலன்ஸ் பண்ணுறாருன்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு. ரெண்டு பேரையும் வந்து மூர்த்திக்குனாலும் வந்து ஜெகன்மூர்த்திக்கு வந்து அட்வைஸ் நிறைய பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, விசாரணைக்கு போங்க, அவங்க அது வரையும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த விசாரிப்போம், இது ஐ எம் நாட் பாசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பேசுகிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு அவருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வரும்போது அரெஸ்டும் அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாரு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து இப்போ பூவை மூர்த்தியை மட்டும் கூப்பிட்டு பண்ணியிருந்தாருன்னா, அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும். இல்லைன்னா ஏடிஜிபியை மட்டும் கூப்பிட்டு அரெஸ்டும் இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கும். வேறு விதமாக அதுக்கு கலர் பூசப்பட்டிருக்கும், சாயங்கள் பூசப்பட்டிருக்கும். பட் அதனால் டு பேலன்ஸ் போத் ஹி ஹட் டன் தட் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். அதற்கப்புறம் அவர் இனிமேல் மூர்த்தியே இந்த வழக்கில் கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பட் தெர் இஸ் சம்திங் எல்ஸ். இது வந்து இதற்காக நடந்தப்பட்டதா எனக்கு தெரியவில்லை. சரிங்க சார், நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, பாமகவில் வந்து அது வந்து கட்சி மோதலா குடும்ப மோதலான்னு சொல்லிட்டு தெரியல, நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கட்சியும் குடும்பமும் ஒன்றா இருக்கும்போது அது ரெண்டு மோதல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மோதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எங்கே போய் முடியும்? தந்தை வெற்றி பெறுவாரா இல்லை மகன் வெற்றி பெறுவாரா? எல்லாருமே திருமாவளவன் உட்பட தந்தை தான் வெற்றி பெறணும்னு விரும்புகிறாங்க. தந்தைக்கிட்ட தான் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது லீகலாகவும் அவர்கிட்ட தான் நிறுவனர் அப்படின்றதுனால, நிறுவன தலைவர்ன்றதுனால அவர் கையில் தான் பவர் ஆர் வெஸ்டட். அது எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் தெரில. இப்போ வந்து அன்புமணி எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்கிறாரு. அன்புமணியே கட்சி விட்டு நிற்கிறாங்கன்னா என்ன பண்ணுவார்? அந்த பொறுப்பு, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? நிறுவனருக்கு இருக்குல்ல. அன்புமணியை அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார் அன்புமணி? கட்சியை உடைக்கணும். உடைச்சிட்டு ரெண்டு அணியாக பிரியணும். இல்லை அவர் பாமகன்ற பெயரை பயன்படுத்த முடியாது, வேறு ஏதாவது பாமகன்னு ஆரம்பிக்கலாம். இந்த பாமக இப்படி தொடரும். ஸோ ஒரு 2 ஆண்டு அப்போ ராமதாஸ் என்னை சாகிறது வரை என்னை தலைவராக இதுக்கு விடுங்க, அவ்வளோதானே அவர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு 2 வருஷம்னாரு, இப்போ என் மூச்சு இருக்கிறது வரைன்றாரு. ஏஜ் பர்சன் இருக்கட்டுமே, அந்த கட்சி ஒன்றா இருக்கட்டுமே. இப்போ அன்புமணி ராமதாஸுக்கு தலைவர் பதவி இருந்தால் மட்டும்தான் அங்கே மதிப்பா? இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்களா? இல்லை, பொதுச் செயலாளர். அப்போ ஜிகே மணி கூட இப்போ இருக்கிற அந்த பொதுச் செயலாளருக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவி போயிடுச்சுன்னா அவரை வந்து சாதாரண அடிப்படை உறுப்பினர் அவருக்கு வேணால் சொல்லலாங்க. டாக்டர் ராமதாஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் மதிப்பு கொடுப்பாங்களோ அதற்கு இணையாக ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் கொடுப்பாங்கல்ல, பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும். அப்புறம் ஏன் அது கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு போகலாமே, அதில் என்ன ஒய் ஹி இஸ் டூயிங். அப்போ என்னன்னா
ராம்தாஸ் என்ன நினைக்கிறாரு, தன் வாழ்நாளுக்குள்ளேயே இந்த கட்சி போய் பிஜேபி கபலீகரம் பண்ணிடுமோ அப்படின்னு அவர் பதறாரு, பயப்படுறாரு. கட்சி தான் முக்கியம், கட்சியை காப்பாற்றுறதுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை, குறிப்பாக கூட்டணி முடிவுகளை நம்ம எடுத்தால் தான் கட்சி வந்து சரியாக போகும், இல்லைனா இவங்க போய் பிஜேபியில் நின்றுட்டு மொத்தமும் காலி ஆகிடும் அப்படின்ற ஒரு மனநிலையில் ராம்தாஸ் இருக்கிறாரு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். சரிங்க சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பொதுக்குழு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தெரிஞ்சிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து விட்டா அவர் பொதுக்குழு அன்புமணி தானே போடுறாரு. ஆமாம், எல்லாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிற்கிறாரு. சார் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே மிகவும் பெரிதும் பேசப்படுகிறார். அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை மக்களோட வாக்குகளை வந்து விஜய் பெரிதும் வாங்குவார், குறிப்பாக வந்து கிறிஸ்துவ மக்களின் வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையும் யாருடைய நம்பர் அதிகம், சிறுபான்மையினரில் இஸ்லாமியர் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்களா, கிறிஸ்தவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க இஸ்லாமியர்களோட. ஸோ இஸ்லாமியர்களுடைய ஓட்டும் பெரும்பங்கு விஜய்க்கு போகும். ஏன்னா இவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்கிறதுனாலேயே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அங்கே போகாது. இதைத்தான் ரொம்ப பாசிட்டிவாக டிஎம்கே இவ்வளோ நாள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அது டெஃபினட்டாக விஜய்க்கு மாறுவதற்கான வாய்ப்புகள். அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பாதகம் நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு ஜென்ரலாகவே இவங்க வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டு பெருசாக விழுகிறது. ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்தே சரிங்களேன், அவங்க வந்து ஒரு அப்படி தான் இருந்தது. அதனால் இப்போ பிஜேபி இருக்கிறதுனால அது பெருசாக இவங்களுக்கு அந்த ஓட்டு வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஓட்டு வராது, அந்த ஓட்டு வந்து விஜய்க்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான். விஜய் அந்த ஓட்டை வந்து எடுப்பார். ஏன்னா அவர் அறிவிக்கும் போதே பிஜேபி எனது கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரி அப்படின்னு அப்போ எனிமின்னே சொல்கிறாங்களே. அப்போ அதை விட இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வேறு என்ன வேணும்? அந்த ட்ரம்ப் கார்டை ரொம்ப நல்லா பயன்படுத்துகிறாரு. ஒரு 45 லட்சம் 50 லட்சம் ஓட்டு இருக்குது. அது மெஜாரிட்டி அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். இப்போ இஸ்லாமியர் ஓட்டுகள் எப்பவுமே வந்து திமுக காங்கிரஸ் தான் போகும். திமுகவுக்கு போகுதோ இல்லையோ, காங்கிரஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இஸ்லாமிய வாக்குகள் போகும். அதை தாண்டி இந்த தேர்தலில் விஜய்க்கு ஏன் போகணும், அதே போல் கிறிஸ்துக்கள் ஓட்டும் ஏன் போகணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி என்ன செஞ்சுட்டார் விஜய்? இல்லை, இவங்க 2 பேரும் செய்யலை. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக இந்த சிறையில் இருக்கும் இஸ்லாமியர்களை விடுதலை செய்கிறது, அந்த 21 பேர் தாங்க இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்கள ஏன் விடுதலை செய்கிறதுல என்ன தயக்கம்? அவங்க வந்தால் மறுபடியும் பிரச்சனை வரும், அங்கே வந்து வெளியில் வந்தால் இந்து தலைவர்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு இந்த இது அஃபிடேவிட் போடுறது எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அந்த ஒரு எதுவுமே செய்யலை அப்படின்ற மன எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அதுதான் விஜயை வந்து அட்ராக்ட் பண்ணும். 2வது, எப்படி எல்லா கம்யூனிட்டியுமே விஜய்க்கு ஒரு சப்போர்ட்டாக வருமோ அதே போல் இவங்களும் சேர்ந்து வருவாங்க. அப்படி தான் எடுத்துக்க முடியும். இவங்க மட்டும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் அப்படி சொல்ல சார். ஆக்சுவலாக இவ்வளோ நாளாக வந்து அந்த வாக்குகளை ஒரு 15% வச்சுங்களேன், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து அந்த 15% வந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணி போச்சு. ஓகேங்களா? இப்போ அது ஆப்ஷன் இல்லாதனால தான் போச்சு. அப்போ ஏன்னா இங்கே ஏடிஎம்கே பிஜேபின்னு இருக்கும்போது போக முடியாதுல்ல, அதனால் வேறு வழி இல்லாமல் ஆப்ஷன் இல்லாமல் தான் அங்கே போச்சு. இப்போ இன்றைக்கி இங்கே மற்ற கட்சிகளுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்கோ, மற்ற ஓட்டர்ஸுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்கோ, அதே மாதிரி விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இங்கே வருதுல்ல, அதனால் போவாங்க. பேசிக்காக விஜய் வந்து கிறிஸ்டியன் அடையாளத்தோடு வர்றாரு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டிலேருந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வராரு அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த அடிப்படையில் தான் போகும். சரிங்க சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான தேர்தல் பிறகு தான் தெரியும் எந்த மாதிரியான. அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண வேணாம். ஒரு 3-4-5 மாதத்துலேயே சர்வேஸ்லாம் நிறைய வந்துடும். சர்வே வந்துடும். அது சர்வே வந்து ஒரு சயின்ஸ். நீ மேத்தமெட்டிக்ஸ் அது உனக்கு சொல்லணும்னு ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிடும். அது வந்து ஒரு சயின்ஸு. அந்த சயின்ஸை சரியாக பண்ணால் அது சரியாக தெரிஞ்சிடும். சரிங்க சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.